உன் பிள்ளைக்கு பொண்ணு பார்த்தா பொண்ணு நல்ல பொண்ணா நல்ல குணமுள்ள பொண்ணா அதை பார்த்து கட்டணும். அதை பாக்குறது இல்ல. எத்தனை சவரம் போடுவ, கார் வாங்கி கொடுப்பியா? 100 சவரம் போட்டா உனக்கு 1/4 சவரம் கொடுப்பாங்களா? இதெல்லாம் போட்ட உடனே பொண்ணு சொல்லுது கல்யாணம் ஆன உடனே ஏதோ புள்ள பெத்தது நீ தானே கல்யாணம் பண்ணும். இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ண அவனுக்கு பிறந்தது இந்த புள்ள. இதை யோசிக்க வேணாவா? யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரன் பண்ணணும், பண்ணிட்டான் பிச்சை எடுத்துக்கின்னு போகணும். அப்போ உன் புள்ள என்ன பண்ணா பாக்குறான், நம்ம அம்மாவால் தானே அந்த குடும்பம் கெட்டுது, நம்ம அப்பாவால் தானே கெட்டுது, இவங்களை இந்த வீட்லயே வைக்க கூடாது, இவங்களே எடுத்து போய் அனாத ஆசிரமத்துல விடுறான். பொண்ணு வீட்டுக்காரனா இருந்தாலும் புள்ள வீட்டுக்காரனா இருந்தாலும் மனுஷன். உனக்கு உன் பிள்ளைக்கு நல்ல பொண்ணு வேணும், உன் பொண்ணுக்கு நல்ல புருஷன் வேணும். இத பார்க்கணுமே தவிர இதை பார்க்காத வியாபாரம் பண்ற மாதிரி பண்றான். இது கல்யாணம் இல்லம்மா, இதுக்கு பேரு பிசினஸ். கல்யாணம்ன்றது 2 மனம் ஒத்து பண்றது. பொண்ணு வீட்டுக்காரன் புள்ள வீட்டுக்காரன், உன் கஷ்டம் எனக்கு, என் கஷ்டம் உனக்குன்னு யோசித்து பண்றானே, அது கல்யாணம்.